வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முட்கொம்மல்ல ஒரு பாரிய முகாம், பாரிய தளம் ஒன்று இன்றைக்கு இராணுவத்தால் விடுவிக்கப்படுது. இந்த இராணுவ முகாமத்தை நாங்கள் பார்க்க வந்த நாங்கள். இது கிட்டத்தட்ட 50 to 75 ஏக்கர் நிலப்பரப்பு வரும் என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சிருந்தோம். இன்றைக்கு இந்த இராணுவம் இப்போ தற்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றா அவங்கள இதன்படி இப்போ எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம் முற்றுமுழுதாக தாங்கள் வெளியேறலைன்னு சொல்லியும் தாங்கள் புரஸ்ட்டை பாரம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை தான் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த இதுதான் ஆலயம். இது மக்கள் வழிபட்டிருக்கணும் இந்த இடத்திருந்தோம். இன்றைக்கு இந்த ஒரு பாரிய முகாம் நல்லாட்சி ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய தளங்கள் தமிழர் பகுதிகளில் இருந்து விடுதலையாகி மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறது உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க. இது வெளியேறி இருக்கணும். இது இதுல ஒரு சிங்களத்தால் ஏதோ ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குது. இன்னும் உங்களுக்கு விளங்குது இல்லை. முரகலை ஏதோ ஒன்று போட்டு இராணுவம் வெளியேறி இருக்கு அறிஞ்சிருப்பீங்க. இது பொரசுண்ட காணி என்று சொல்லினோம். பொரசுக்கு ஒப்படைக்க போயினோம். நாங்கள் இங்கே இருந்த இராணுவ வீரர்கள்ட்ட கேட்ட போது அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், இது தாங்கள் பொரசுட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு மேல் இடத்திலிருந்து தங்களுக்கு முழுமையாக விட சொல்லி இன்னும் ஆர்டர் வரல. அதால எங்களை அந்த முன்பகுதிகளில் காணொலிகளை பதிவு செய்ய வேணாம். எல்லாமே அதால நாங்கள் வைக்கப்பட்டு இராணுவம் வெளியேறி இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இதுலேயும் ஒரு போர்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட காரியாலயமாக இது இயங்கி இருக்குது. அதோட இங்கே பகுதிகளில் கல்லுகள் எல்லாம் பிடுங்கி அடிச்சிருக்கணும். அதால நாங்கள் பின்பக்கம் இந்த இடங்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். முற்றுமுழுதாக வெளியேறிட்டு இஞ்சால பக்கம் இருந்து பின்பக்கம் இருந்து கட்டிடங்கள் மிகப்பெரிய தளமாக தான் இருந்திருக்குது. நாங்கள் நோமல் அன்னைக்கு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாரிய முகாம். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த பாருங்க. இந்த இராணுவம் வெளியேறதுக்கான எல்லா இதுக்கும் முடிஞ்சுது. அவங்க மேல் தளங்கள் எல்லாம் கலட்டிட்டாங்க. ஜன்னல்கள், கதவுகள், கட்டிடத்தின் எல்லா பகுதிகளையும் முழுமையாக கலட்டிட்டோம். ஆனால் இன்னும் கூடுதலான பொருட்கள் கிடக்கு. இது ஒரு பாரிய முகாம். மிக ஒரு முக்கியமான ஒரு தளபதி அல்ல ஒரு இராணுவ தளபதி இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அப்படியான பொருட்கள், அப்படியான கட்டிடங்கள், நிறைய கட்டிடங்கள் இருக்கிறதால இந்த முகாமை முற்றுமுழுதாக வெளியேறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முகாமை முற்றுமுழுதாக வெளியேறதுக்கு இன்னும் குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து எடுக்கலண்ணா. இங்கே பாருங்க, இது சாவியை போட்டு தொடர்ந்து எங்களோட காணொலியில பாருங்க. எங்களோட காணொலியை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோன்னு சொன்னா எங்களோட கேடி பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. தொடர்ந்து இப்படியான முகாம்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு தமிழர் பிரதேசங்களில் இருக்கிற இராணுவங்கள் படிப்படியாக வெளியேறி தமிழர் மக்களுக்கான ஒரு தீர்வு வழங்குறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த ஜனாதிபதி. இதுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்றோம். உண்மையிலேயே இன்றைக்கு எங்களோட நிலங்கள் கூடுதலாக இராணுவங்கள் இருக்கிறதால அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக குறிப்பிட்ட காலத்திலேருந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு வாழ்றதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அண்மை காலமாக பலாரி பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய தளங்களும் எங்களோட மக்களுக்காக விடப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆணையரவு ஒரு தடை முகாமும் எழும்பியிருக்கணும், விட்டிருக்கணும் அந்த இடத்த. இப்படி பல தரப்பட்ட இடங்கள்லையும் இராணுவங்கள் வெளியேறி செல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்தையும் விட்டு இந்த மக்களுக்கு ஒரு இந்த மக்களை இந்த இடத்துல இருத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோட தொடர்ந்து பார்ப்போம். வாங்க இந்த காணொலியை. பாரிய முகாமா இருந்தது. அண்மையில தான் இந்த இராணுவம் இங்க வெளியேறி இருக்குது. திட்டமாக தமிழர் பகுதிகளில் இருக்கிற முக்கியமான தளங்களை இன்றைக்கு அவர் வெளியேற்ற சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண போக்குள்ள ஆனேரவு பகுதியில் இருக்கிற ஒரு படைத்தளம், அதுக்கான ஒரு அந்த தடை முகாமும் அகற்றப்பட்டிருக்குது. அதனை போன்றுதான் இந்த முகாமும் தற்பொழுது
இராணுவம் வெளியேறி இருக்குது. கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்குது. கட்டிடங்கள்ல இருந்த முக்கியமான பொருட்கள் கலட்டப்பட்டிருக்குது. இது ஒரு பாரிய முகாம். இந்த முகாமை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அறியணும்னு சொன்னால் எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எங்களோட கேடி பாரதி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த முகாமை வந்து முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த முகாமை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமை வந்து அடைச்சிருக்கணும், உள்ளுக்கு போக முடியாமல் இதை அடைச்சிருக்கிறாங்க பாருங்கள். தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு முகாம் இது. உள்ளுக்கு பாருங்கள், அந்த உள்ளுக்கு இருக்கிற கட்டிடங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பாரிய முகாம்ன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். நிற்கிறோம். இங்கே என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கும், 75 ஏக்கர் காணி வந்து எங்களை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கிட்ட பணிபுரிக்காமையே இந்த காணி வந்து இப்போ விடுவிக்கப்படுது. இது வந்து இப்போ இராணுவம் வந்து இங்கே இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட கூரை எல்லாமே தளங்கள் எல்லாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் தளங்கள் ஒன்றும் இல்லை. அதோட வந்து கொஞ்சம் இராணுவம் நிற்கணும். அதில் என்ன இங்கே இந்த சாமான்களை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது இரும்புகள் எல்லாம் அதில் பாருங்க காட்டுவோம். உள்ளே போயிடாதான் தங்கள் எளிமையான அப்புறம் தான் உள்ளே போட்டான்னு சொல்லி அவ்வளோ சாமான் கிடக்கு உள்ள. இது கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஏக்கர். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரம் கொடுக்க போயிடுமா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரம் கொடுத்து தளர்ந்த காணி அப்படியே வெளியேற போயிடும் காணியால். அது எவ்வளோ நாளில் இது விட போயிடும்னு தெரியல. எனக்கு இன்றைக்கு அண்ணன் ஒருத்தர் சொன்ன வேறு இது சம்மந்தமாக யாருன்னு சொன்னால் அங்கே கேடி பாரதி என்ன தான் சொன்னார், இப்படி இதுக்குள்ள வந்து இராணுவ முகாம்டைக்கு வெளியேறினமா வா போவோம் வீடியோ எடுப்ப மாட்டார். அப்போ சரி நம்ம அதை தான் இந்த காலில் பார்க்க போகிறீங்க. இப்படியே வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவங்கள்ட்ட இருக்கிற பகுதிகளுக்கு வந்து தென்னைகள் இதெல்லாம் வச்சிருப்பினோம். ஒரு பாரிய படை முகாம் வெளியேறியது இராணுவம், மக்களுக்கு மிக மகிழ்ச்சி. பாரிய படை முகாம் வெளியேறியது இராணுவம், மக்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி இருக்கும் வேண்டாம், இப்படி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு இடமெண்ட். இந்த இடமெல்லாம் மேல எங்களுக்கு இராணுவம் இந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்குறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இப்படி இருந்த இடங்கள் வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கட்டிடம். இது யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற பாதணிகள், யுத்த களத்துகளில் இராணுவம் பயன்படுத்துகிற பாதணி தான் இது. மிகப்பெரிய தளம், இராணுவ தளம். ஒரு கட்டிடம் இருக்குது. இதில் வந்து என்னத்துக்கு பயன்படுத்தி நிற்கணும்ன்றது எங்களுக்கு தெரியலை. உள்ளுக்கு மாவுள் எல்லாம் பாய்ச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சமையல் அறையாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இப்படி இருக்கிறதால ஒரு சமையல் அறையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது எங்களால். இது ஒரு பாரிய பங்கர் இருக்குது பாருங்க, ஒரு பங்கர் செட்டப் உண்டு. இது பங்கர் இல்லை, பசலை உற்பத்தி. என்ன பசலை என்றால் இயற்கை பசலையாக செய்தாங்க, அதை கொண்டு இங்கே வச்சிருக்கணும் அதுக்குள்ளே. அல்லது இது ஒரு பங்கராயும் இருக்கலாம், ஒரு பங்கராக இருக்கலாம், அல்லது ஒரு பதுங்குகுழியாக இருக்கலாம். அப்படி இருக்குது இந்த இடம். உறவுகளே, எங்களோட காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த படைத்தளம் வந்து இன்னும் விடுவிக்கப்படலை. முற்றுமுழுதாக இராணுவங்கள் வந்து தங்களோட பொருட்களை ஏற்றி கொண்டிருக்கணும். அது இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள் அவங்களுக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் எடுத்திருந்தாங்க. எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இப்படியான காணொலிகளை உங்களுக்கு தருவோம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.